ஜப்பான் இரண்டாம் உலக போர்ல பெரும் பின்னடைவை சந்திச்சது. காரணம் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள். வானத்திலிருந்து சுட்டாலும் குண்டுமலை பொழிஞ்சாலும் எதுக்கும் அசராம ஜப்பான் படைகளை தாக்கி அழிச்சது. இந்த போர்க்கப்பல்கள் அழிக்கிறதுக்காக ஜப்பான் ஒரு ரியல் சூசைட் ஸ்குவாட உருவாக்கினாங்க. இவங்க சினிமா ஹீரோக்கள் இல்ல, நிஜத்துல உயிரை பணயம் வச்ச சாமுராய் வழிவந்த வீரர்கள். இது போன்ற பிரமிப்பான வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜப்பான் அமெரிக்கா போர்க்கப்பல்களை அழிக்க உருவாக்கிய படையோட பேரு காமிகாசே. காமிகாசே அப்படின்னா ஜப்பான் மொழியில தெய்வீக காற்று அப்படின்னு அர்த்தம். சாமுராய் வழி வந்த ஜப்பானிய வீரர்கள் துணிஞ்சு வந்து இந்த படையில இணைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 4000க்கும் மேலான வீரர்கள் தங்களோட உயிரை கொடுக்க திரண்டு வந்தாங்க. இந்த படை செஞ்ச அந்த அதிரடி காரியத்தால அமெரிக்கா மிரண்டு போனது. ஒரு போர் விமானத்துல 250 கிலோல இருந்து 500 கிலோ வரைக்கும் வெடிப்பொருள் நிரப்பப்பட்டிருக்கும். இப்படி 3000 விமானங்கள்ல நிரப்பப்பட்டு ரெடியா இருந்துச்சு. அந்த விமானத்துல ஏறதுக்கு முன்னாடி அந்த வீரர்கள் ஜப்பானிய வழக்கப்படி அவங்களுக்கே இறுதி சடங்கு கொடுத்துக்கிட்டாங்க. தங்களோட நகங்களையும் தலைமுடியையும் வெட்டி தங்களோட குடும்பங்களுக்கு இறுதி காரியத்துக்காக அனுப்பி வச்சாங்க. தங்களோட காதலிக்கு கவிதை எழுதினாங்க, மனைவிக்கு கடிதங்கள் எழுதினாங்க. இப்ப புறப்பட வேண்டிய நேரம். ஜப்பான் அரசருக்கு மரியாதை செலுத்தும் விதமா ஒரு கோப்பை மதுவை அருந்தினாங்க. போர் விமானம் ரெடியா இருந்துச்சு. அந்த விமானத்துல முதலுதவி கருவிகளோ அவசர கால தேவைக்கான பாராசூட் போன்ற எந்த விஷயங்களும் இருக்காது. இலக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டும் தான் ஃபியூல் இருந்துச்சு. இவங்க திரும்பி வர நினைச்சாலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, எடை குறைப்புக்காக. ஃபியூல் வேண்டிய அளவுக்கு நிரப்பி வச்சா இன்னும் கொஞ்சம் வெடிப்பொருட்களை அதிகமா ஏத்தலாம். அடுத்ததா இவங்க மரணத்தை சந்திக்க தயாரானாங்க. இந்த போர் விமானங்கள் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போனது. போர் விமானத்துக்குள்ள இருந்த ஜப்பான் வீரர்கள் கண்ண அகலமா திறந்து வெறித்தனமா சப்தம் எழுப்பி கிலோ கணக்கான வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட அந்த போர் விமானத்தை கொண்டு போய் அமெரிக்க போர்க்கப்பல் மேல ஒரு ஏவுகணை போல விழுந்தாங்க. இப்படி தொடர்ந்து 4-5 விமானங்கள் அதே அமெரிக்க போர்க்கப்பல் மேல விழுந்தது. அந்த அமெரிக்க கப்பல்கள் தீப்பிடிச்சு கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது. இப்படி பெரும் பாடுபட்டு உயிர் தியாகம் செஞ்சு 36 அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிச்சாங்க. இந்த சூசைட் ஸ்குவாட் தாக்குதல்ல 5000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 3800 ஜப்பானிய வீரர்கள் தங்களோட உயிரை தியாகம் செஞ்சாங்க. இந்த வெறித்தனமான தாக்குதலை கண்டு அமெரிக்கா அதிர்ந்தது. ஜப்பான் பிளான் பண்ணபடியே போரில் முன்னேறிச்சு. போரின் கொடூரம் மனிதர்களை எந்த அளவுக்கு வேணாலும் தள்ளி செல்லும் என்பதற்கான மிக பயங்கரமான உதாரணம் தான் காமிகாசே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.